நல்லா படிங்கன்னு. நீங்க ரொம்ப நல்லா தடை முக்கியம் இல்ல, இலக்கு தான் முக்கியம். உலகத்தின் மணி எல்லாம் வந்தால் என்ன முன்னே எல்லா பெண்களுக்கும் தயவு செஞ்சு கல்லூரி படிப்பு வரைக்கும் படிக்க வைங்க. தடை முக்கியம் இல்லைங்க, இலக்கு தான் முக்கியம். எல்லா பெண் பிள்ளைகளையும் காலேஜ் வரைக்கும் படிக்க வைங்கன்னு இப்போ சென்னை தமிழச்சி அப்படின்னு சொல்லப்படுற பத்மபிரியா அவர்கள் அரசு பள்ளிகளுக்கு போயிட்டு உரையாற்றி இருக்காங்க. அங்க இருக்கிற மாணவ மாணவிகள் கிட்டையும் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. நல்லா படிங்கன்னு. நீங்க ரொம்ப நல்லா தடை முக்கியம் இல்ல, இலக்கு தான் முக்கியம். கொண்டு பார்த்திடு கோழையாகாதே உன்னில் அறுத்தும் அதனித்தும் கொதிக்கட்டும் என்னைய எண்ணம் எல்லா பெண்களுக்கும் தயவு செஞ்சு கல்லூரி படிப்பு வரைக்கும் படிக்க வைங்க. சோஷியல் மீடியாவில் ரொம்ப பாப்புலராக இருக்கிற பத்மபிரியா அவர்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அது மட்டும் இல்லாமல் விதைப்போம் அப்படின்ற ஒரு டீமை ஸ்டார்ட் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அரசு பள்ளிகளுக்கு இப்போ ஒரு விசிட்டை போட்டிருக்காங்க. பெண்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம், எஜுகேஷன் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பெண் பிள்ளைகளையும் காலேஜ் வரைக்கும் கண்டிப்பாக படிக்க வைங்க அப்படின்னு உரையாற்றி இருக்காங்க. மாணவ மாணவிகள் கூட ஜாலியா பேசிட்டு அப்புறம் அங்க போயிட்டு மரக்கன்றுகள் நட்டு வச்சு அங்க இருக்கிற ஆசிரியர்கள் கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறமா கல்வி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத பத்தியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில ஒரு உரையாற்றி இருக்காங்க. பெண் பிள்ளைகளுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தமிழ்நாட்டுடைய ஃபியூச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி இப்போ பெண் குழந்தைங்கள நம்ம பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிரைட்டா ஷைன் ஆவாங்க, நம்ம தமிழகத்தை முன்னேற்ற பாதையில கொண்டு போவாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? யாருக்கு நடத்த? யாருக்கு நடத்த? நீங்க வாடகை கூட கேன்சல் பண்ணுங்க, நடத்தக்கூடாது. வாடகை கொடுக்க நடத்தாத. ஏங்க 2000 பணம் கொடுத்தா சுத்தப்படுத்துறாங்க. எம்எல்ஏ பண்ணல இரு நான் எம்எல்ஏ கக்கூஸ் சொல்றத எம்எல்ஏ பண்ண முடியுமா? கக்கூஸ் சொல்ற எம்எல்ஏ பண்ண முடியும், குப்பல எம்எல்ஏ பண்ண முடியும். ரேஷன் கடை கட்டுறது யாரும் கேட்கற கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மாநகராட்சி என்ன உங்க சொத்தா? உங்க சொத்தா? மாநகராட்சி உங்க சொத்தா? அதிகாரி உங்க சொத்தா? இப்ப முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறீங்களா? முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறீங்களா? ஆமா, முதலமைச்சர் நல்லா பண்றாரு. முதலமைச்சர் குற்றம் சாட்டுறாங்க. இந்த மண்டல தலைவர் முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறாங்க. தப்பான தகவலை ஒரு எம்எல்ஏ பதிவு செய்யறாரு. தப்பான தகவலை சொல்றாரு. தப்பான தகவலை சொல்றாரு. தன் வீட்டின் அருகாமையில் நடந்த கூட்டத்திற்கு தனக்கு ஏன் அழைப்பு விடுக்கவில்லை, தன்னை ஏன் அழைக்கவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்